வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நற்பவி. ஹலோ மக்களே, எங்களுடைய நிலைவாசல் கோலம் இதுதாங்க. இனிமேட்டிருந்து நல்ல நல்ல கோலங்கள்லாம் நான் நிலைவாசலில் போடுவேன் பாருங்கள். ஏன்னா கோலமாவு நேற்று வாங்கிட்டேங்க மக்களே. வேல்மாறல் மகாமந்திர பூஜை பார்த்திங்கன்னா 12வது நாள் வெற்றிகரமாக அந்த ஐயன் அருளால் எனக்கு நிறைவேற பெற்றதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பகவான் தாங்க. அந்த பகவான் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் செய்யவே முடியாது. பார்த்திங்கன்னா நாம் பூஜை புனஸ்காரம்லாம் செய்ய சொல்ல ஊதுவத்தி தூப ஆராதனைலாம் காட்டும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாயால் ஊதக்கூடாதுங்க. அதை நாம் எப்படி உதிர்த்து தட்டி செய்வோமோ நான் செஞ்சுருப்பேன் பாருங்கள் மக்களே. அந்த முறை பிரகாரம் தான் நாம் செய்யணும். இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் நாம் வாயால் தூபத்தை ஊதவே கூடாதுங்க. பகவானுக்கு செய்யறது இப்படி தாங்க செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நெய்வேத்தியம் பேரிச்சம்பழம் தாங்க வச்சுருப்பேன். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுருப்பேங்க. இது வரைக்குமே நான் ஒரு ஸ்லோகமும் மிஸ் பண்ணதே கிடையாதுங்க. நான் கரெக்டாக அந்த டைமுக்கு உட்கார்ந்தாலும் டைம் ஆனாலும் நான் அந்த பகவான் வழிபடுறதுன்றதை முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதுக்கப்புறம் திருப்புகழ், அதுக்கப்புறம் குமாரஸ்தவம், அதுக்கப்புறம் வேல்மாறல் எல்லாமே அந்த பகவானுக்காக படிச்சுட்டு தாங்க நான் எழுந்துப்பேன். இதுதான் என்னுடைய முறை பிரகாரமே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த முருகப்பெருமான் தாங்க. அந்த முருகப்பெருமான் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லைங்க, நீங்கள் இல்லைனாலும் நான் இல்லை. இதுதாங்க உண்மை. இன்றைக்கி நாம் வேல்மாறலில் மகாமந்திர பூஜையினுடைய வரிகளை ஆரம்பிக்கலாமா மக்களே. நாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொல்கிறது, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. இந்த லைனுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பேராவை ஆரம்பிச்சிடலாம் மக்களே. சுடற்பருதி ஒளிப்ப நிலை ஒழுக்குமதி ஒளிப்ப அலை படக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும். அதனுடைய தெளிவுரை இப்போ சொல்கிறேன் கேளுங்க மக்களே. சுடரொளி வீசும் சூரியன், குளிர்ந்த கிரகங்களை வீசும் சந்திரன், பொங்கும் கடலை உலகத்தை அழுக்காதபடி அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி ஆகிய மூன்றும் ஒளிந்து கொள்ளும்படி பேரொளியை வீசும் குகன் வேலே. பாருங்க மக்களே, அந்த வேல் முருகப்பெருமானது இந்த மூணுத்துக்குமே மேலானது அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. அதாவது சூரியன் பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் வடவா என்னும் அக்னியை உண்டு பண்ணுற அது அலையில் இருந்து தாங்க அதை கட்டுப்பாடு கொண்டு வர வடவா அக்னிக்கும் மேலானது இந்த வேலுன்னு தாங்க சொல்லப்படுது. அடுத்து நாம் சொல்ல வேண்டியது, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அப்படி சொல்லி தாங்க நாம் முடிக்கணும். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.